தீபாவளிக்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், இப்ப தாம்பரம் ரயில் நிலையத்துல கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, கட்டுப்படுத்தும் அளவுல இருக்கா, அதற்கான அதிகாரிகள் அங்க இருக்காங்களா? நாம் தற்போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கோம். இந்த இடத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் என்றே சொல்லலாம். மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது என்று சொல்லலாம். காவல்துறையினரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பயணிகளை ஒவ்வொருத்தராக ரயிலில் ஏற்றி அவர்களை பாதுகாப்பாக பயணம் செய்வதற்காக வழிவகை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரயில்களில் அதிக அளவு கூட்டம் ஏறி இருப்பதால் படிக்கட்டில் தொங்கி செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகின்றன. அந்த அளவிற்கு ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளாதவாறு இருப்பதற்காக காவல்துறையினர் பயணிகளை உள்ளே செல்லுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். வேறு வழியில்லாமல் பயணிகள் இந்த ரயிலை விட்டால் வேறு ஒரு ரயில் வருவதற்கு நேரமாக என்பதாலும் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் காலதாமதமாக என்பதாலும் வேறு வழி இல்லாமல் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியபடி செல்லக்கூடிய ஒரு காட்சியை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ரயில் நிலைய காவல்துறையினர் இந்த பயணிகளை உள்ளே ஏறும்படி கூறி அறிவுறுத்தி வருகின்றனர். நாம் தற்போது பார்க்கலாம், படியில் தொங்கியபடி பயணம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் நிர்மல் காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி தான் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியவாறு ரயிலில் பயணிக்கின்றனர். கன்னியாகுமரி செல்லக்கூடிய இந்த ரயிலில் அதிக அளவு கூட்டம் அலைமோதுகின்றன. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் என்று சொல்லலாம். டிக்கெட் கவுண்டரிலும் அதிகமான கூட்டம் இங்கு நிற்கின்றன. இந்த ரயிலில் செல்லக்கூடிய பயணிகள் கூட்டமும் அதிகமாக இருக்கின்றன. காவல்துறையினர் எந்த அளவுக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியும் அதை கேட்காமல் ஆபத்தான முறையில் தான் இவர்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சியை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த ரயில் நிலையத்தில் இந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய நபர்கள் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அதிக அளவு கூட்ட நெரிசலில் சிக்கி செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் என்னதான் அவர்களை அறிவுறுத்தினாலும் அவர்கள் அந்த காவல்துறையினர் பேச்சை கேட்காமல் ஆபத்தான முறையில் தான் இந்த ரயிலில் பயணம் செய்கின்றனர். இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தாம்பரத்திலிருந்து செல்லக்கூடிய இந்த ரயிலானது வெகு தூரம் செல்கின்றன தென் மாவட்டங்களுக்கு. தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசித்து வந்தவர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு எப்படியாவது சென்றுவிட வேண்டும், விரைந்து சென்றுவிட வேண்டும் என்றெல்லாம் எண்ணி இந்த ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அபிநயா, குறுகிய தூரத்திற்கு பயணிக்கும் போதே அந்த அளவிற்கு ஆபத்தான முறையில் பயணிக்க கூடாது. ஆனால் வெகு தூரம் செல்பவர்களும் அப்படி பயணிப்பதை பார்க்க முடிகிறது. இது கட்டுப்படுத்தப்படும் என்று நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி வினோத்.